இருக்கின்ற காரணத்தினால என்னுடைய மாவட்ட ஊராட்சியில் முத நிதி வழங்கின ஊர் இந்த ஊராட்சி தான். 12 லட்சம் ரூபாய்க்கான குடிநீர் ஆதாரத்துக்காக என்னுடைய முதல் நிதியாக என்னை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கினேன். ஆனால் இன்னும் கூட இந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் பூர்த்தி செய்ய முடியாத அளவிற்கு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய ரெங்கடாவரம் பகுதிக்கு தேவையான அந்த வடிகட்டிலிருந்து வரக்கூடிய கூட்டு குடிநீர் போதுமான அளவில் அது குறிப்பிட்ட நேரமில் அது நிறுத்தப்படுகின்ற காரணத்தினால மக்களுக்கு குடிநீருக்கான ஆதாரமான அந்த வாய்ப்பு இந்த பகுதியில் குறிப்பாக அது கம்மியாக இருக்கின்ற காரணத்தினால அருகாமையில் இருக்கக்கூடிய வைகடமிலிருந்து கூட ஒரு புதிய கூட்டு குடிநீர் திட்டத்தை இந்த ஊராட்சி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவில் மாவட்டத்தினுடைய நிர்வாகம் அதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற செய்தியோடும் கூடுதலாக இந்த பகுதியில் விவசாயம் சார்ந்த பகுதிகள், விவசாய மக்கள் விவசாயம் சார்ந்து கால்நடைகளை தன்னுடைய வாழ்வாதாரம் கொண்டு இருக்கக்கூடிய இந்த பகுதியை சார்ந்த மக்களுடைய வாழ்வாதாரம் கால்நடைகள் மூலியமாக ஜீவிக்கக்கூடிய அளவில் இருக்கின்ற காரணத்தினால இந்த கால்நடை மருத்துவமனை என்பது எங்கேயோ போய் மருத்துவம் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்த பகுதி மக்களுக்கு குறிப்பாக விவசாயிகளுக்கு இருக்கு. அதனால மாவட்ட ஆட்சித்தலைமை இந்த பகுதியினுடைய விவசாயிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கால்நடைகளுக்கான ஒரு மருத்துவமனையை இந்த பகுதியை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடும் இதை தாண்டி நம்மளுடைய சுகாதார நிலையம் என்பது குறிப்பாக இந்த பகுதியில் போக்குவரத்து சரியாக குறிப்பிட்ட நேரத்தில் வாகன வசதி இல்லாத காரணத்தினால இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் தன்னுடைய மேல் சிகிச்சைக்காக வைகிடம் செல்லணும், இல்லைன்னா தேவதானப்பட்டி செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அதனால இங்க ஒரு மருத்துவருடன் கூடிய ஒரு பெட்டு வசதி உள்ள ஒரு மகளிர் சுகாதார வளாகம், அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் அனைத்து விதமான ஒரு டாக்டர் உள்ளடக்கிய ஒரு வாய்ப்பை இந்த கிராமத்திற்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற இந்த பகுதியினுடைய நீண்ட நாள் கோரிக்கை. மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எங்களுடைய பகுதி மக்கள் உண்மையிலே மருத்துவ வசதி சரளமாக கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட மருத்துவத்துக்காக இயங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த நிலையை நீங்கள் மாற்றி காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெற்றாமல் நன்றி, வணக்கம்.